ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து மசாலா பொடி யூஸ் பண்ணாமல் நம்ம வெறும் காய்கறி மட்டும் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் ஒரு பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் வச்சு ஏற்றுக்கலாம். நீட்டமாக வெட்டிக்கும். அது நல்லா வசங்கட்டும். அப்புறம் கோஸ் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கோஸ் வந்து நல்லா வசங்கிறக்காண்டி குட்டி குட்டியாக வெட்டிப்போம். இது ஒரு கேரட் போட்டுக்கலாம், அதையும் நல்லா வசக்கிக்குவோம். நல்லா மூடி போட்டு நல்லா வசக்கிக்குவோம். நல்லா வசங்கிட்டோம். வசங்கின பிறகு நம்ம ஒரு கொடை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு வேணுங்கிற காய்கறி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இதை வசக்கிடலாம். இப்போது காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், 1 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். எனக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறி வந்து நம்ம வந்து இந்த எல்லாமே ஈக்குவல் சைஸாக வெட்டிக்கலாம். இப்போது நான் வந்து ரெண்டு நூடுல்ஸ் வந்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா நம்ம காய்கறியும் நூடுல்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 1 டீஸ் சாஸ் சேர்த்துக்குவோம். டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து டொமேட்டோ சாஸ் அவ்வளோ எடுக்க மாட்டேன், அதில் கொஞ்சம். இப்போ சில்லி சாஸ் கொஞ்சம், இதுவுமே 1 ஸ்பூன் போட்டால் போதும். சோயா சாஸ் 1 ஸ்பூன் போட்டுக்க. இப்போது இது எல்லாமே சாஸு, வெஜிடபிள்ஸ், அப்புறம் நூடுல்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அவ்வளோதான், நம்மளுக்கு நூடுல்ஸ் தயாராகிட்டு. இதை நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து சின்ன பிள்ளைங்க கூட நம்ம கொடுத்துக்கலாம். தேங்க்யூ.